வணக்கம் நண்பா, நான் உங்கள் முகுந்தன். இது நம்ம சேனல் ஸ்க்ரூ டிரைவர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் சோக் மாடல் டியூப்லைட்டில் சோக்கையும் டியூப்லைட்டையும் எப்படி செக் பண்ணுறது அண்ட் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். டியூப்லைட் நம்மளுக்கு ஃப்யூஸ் போகாமல் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா கண்டினியூட்டி மோடில் தான் செக் பண்ண முடியும். ஸோ நான் இந்த மாதிரி கண்டினியூட்டி டெஸ்டர் ஒன்று வச்சுருக்கேன், இதில் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடு போட்டும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ டியூப்லைட்டோட இந்த ரெண்டு பின்லேயும் இந்த ஒயரை ரெண்டையும் டச் பண்ணும்போது நம்மளுக்கு பீப் சவுண்ட் வரணும். ஸோ இதில் பீப் சவுண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த சைடு நம்மளுக்கு ஃப்யூஸ் போகலை. அதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த சைடும் நம்மளுக்கு பீப் சவுண்ட் வந்துச்சு. ஸோ நம்மளோட டியூப்லைட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த டியூப்லைட் செட்டில் அடுத்து இருக்கிறது எலக்ட்ரானிக் சோக். இந்த எலக்ட்ரானிக் சோக்கை எப்படி செக் பண்ணுறதுன்றத ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் லேம்பை வச்சு எப்படி இந்த எலக்ட்ரானிக் சோக்கை செக் பண்ணுறதுன்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் எலக்ட்ரானிக் சோக்கை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை காமிச்சிருக்கேன். ஸோ இந்த எலக்ட்ரானிக் சோக்கோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வரும். அந்த 4 ஒயரையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடணும். அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா சோக் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பட்டி சைடில் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த எலக்ட்ரானிக் சோக்கை பட்டிலேருந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வேறு ஒரு புது எலக்ட்ரானிக் சோக்கை எடுத்து நம்ம கட் பண்ணி இருக்கிற ஒயரில் நம்ம கனெக்ட் பண்ணணும். நாலு ஒயரும் பார்த்தீங்கன்னா 2 வந்து ஒயிட் இருக்கும், 2 வந்து கிரே இருக்கும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணும் போதும் அந்த ஒயிட்லேயும் கிரேலேயும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க, மாற்றி கனெக்ட் பண்ணாதீங்க. ஒயர் ஸ்லீவ் எடுக்கும் போதும் கரெக்டாக பார்த்து எடுங்க. ஏன்னா அந்த ஒயர் பார்த்திங்கன்னா கம்பி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த கம்பி வந்து கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ரெண்டு ஒயிட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. அதாவது பட்டியில் வர 2 ஒயிட்டையும் சோக்கில் வர 2 ஒயிட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு வேறு எதுலையும் டச் ஆகாத மாதிரி இன்சுலேஷன் டேப் அடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த கிரே ஒயரையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரோட ஸ்லீவ் எடுத்துகிட்டு பட்டியில் இருக்கிற ஒயரோட ஜாயின் பண்ணிடணும். இப்போ 4 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸஸ் ஆகிற கேபிளை பட்டியோட பேக் சைடில் வச்சுருங்க.
எலக்ட்ரானிக் சோக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம டபுள் சைட் டேப்பை இந்த எலக்ட்ரானிக் சோக் பேக் சைடில் ஒட்டிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா, ஸ்க்ரூ உங்களுக்கு காடியில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டியூப்லைட் செட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த டியூப்லைட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.